ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் ரொம்ப போல்டான ஒரு லேடி அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சரியை வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. போல்டான லேடி மட்டும் கிடையாது, டெரரான லேடி. எல்லாரையும் அப்படியே வச்சு செய்வாங்க அப்படின்னு நம்மளாம் தெரியும். ஆனால் அவங்களே வந்துட்டு ஒரு எரிமலை வந்துட்டு அப்படியே திடீர்னு பனிமலையாக மாறினா எப்படி இருக்கும்? அழுகுறாங்க, கதறாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சோகத்தை வந்துட்டு ராணுவக்கிட்ட சொல்கிறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் இப்படி மனசளவில் உடஞ்சாங்க அப்படி கேட்டிங்கன்னா, நேற்று வந்துட்டு அந்த டாஸ்கில் வந்து அந்த டீம், அதாவது ஏஞ்சல்ஸாக இருந்து டெவலப் பண்ணாங்க பாருங்கள். அவங்க எதுவுமே ஒழுங்காக உருப்படியாக பண்ணல. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டாங்க, ஒரு குளறுபடியை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நேற்று அன்ஷிதா என்ன பண்ணாங்க, மஞ்சரியை வந்துட்டு என் மனசுக்குள்ளே பாசம் கிடையாது, ஃபுல்லாக வன்மம் மட்டும்தான், நேற்று நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சுக்குங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு எல்லாருக்கிட்ட போய் இல்லை ஒன் பை ஒன்னாக சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. அதை வந்து இங்கே சொல்லி அழுகுறாங்க. ஆமாம், எனக்கு பாசம் தெரியாது, எனக்கு உண்மையாகவே பாசம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் வந்து பாசமாக ஊட்டி விடுற அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லைனா கூட படுத்துருப்பேன், பதற மாட்டாங்க, சரியாயிடும் அப்படின்னு விட்ருவாங்க. அதேமாதிரி எங்கள் வீட்டில் எப்படின்னா பாசம்லாம் உள்ளே இருக்கும், அதெல்லாம் எதுக்கு வெளியே காட்டணும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இருப்பாங்க. ஆனால் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கும் ரொம்ப எங்கள் அம்மாவை பிடிக்கும். இருந்தாலும் அவங்க பாசமாக உன்னை வளர்த்தாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் வீட்டில் நடந்துச்சு. அதேமாதிரி எனக்கு எங்கள் அப்பாவோட பாசமும் தெரியாது, எங்கள் அம்மாவோட பாசமும் தெரியாது. ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ரகசியம் என்னென்னா, நான் எங்கள் அப்பா கூட 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து பேசுகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கதறாங்க, கஷ்டமாக போச்சு. என்னையா இது, ஒருத்தங்க இது மாதிரி எங்கள் அப்பா கிட்ட நான் பேசலை, எங்கள் அம்மா கிட்ட பேசலை, விஷால் இப்படி சொல்கிறாரு. எப்படி பெற்ற அம்மா அப்பா கிட்ட பேசாமல் இருக்க முடியும்? அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? ஏன்னா நம்மளுக்கு இந்த உடல் உயிர் எல்லாத்தையுமே கொடுத்தது கடவுள். அந்த கடவுள் யார்? நம்ம அம்மா அப்பா தான். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா நம்ம கதையெல்லாம் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? கதையை எழுதுறதும் கதையை முடிக்கிறதும் அவங்க கையில் இருந்துச்சு ஒரு காலத்தில். அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த கதையை உருவாக்குற அந்த தெய்வங்களுக்கு எப்படி இது மாதிரி ஒன்றும் புரியல எனக்கு. சரி, ஆனால் கதை எழுதின அதே ஒரு சில ஆசிரியர்கள் வந்துட்டு அந்த பேப்பரை கசைக்க போகிற விஷயங்களும் நடந்திருக்கு. அதனால தான் சம்பவங்கள் நடக்குது. சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே மஞ்சரி எழுத விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ அதனால தான் அவங்க வந்து ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.